Hi, hello guys. How are you all? இன்னைக்கு நான் எம்புரான் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். டு பி ஹானஸ்ட் படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுறேன், படம் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் நாம் இன்னைக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப வினோதமாக நடந்தது. ஒன்று, வீராதிராசுரா இன்னைக்கு தான் ரிலீஸு. நானும் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ண வேண்டியது. இது வந்து மத்தியானம் இல்லை ஈவினிங்காக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மைண்ட் செட்டு. பட் சேட்லி வீராதிராசுரா ரிலீஸே ஆகலை. நான் பாட்டு சரி எம்புரான் போவோம், நம்ம லூசிஃபரை ரீசெண்டாக பார்த்தோம், அந்த சூட்டோட பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே எம்புரான் சைடு போயிட்டேன். பார்த்தா வீராதிராசுரா ரிலீஸே ஆகலையா. டெல்லி ஹைகோர்ட் வரைக்கும் பஞ்சாயத்து அப்படி இப்படின்னு போய் ஒரு வழியாக இப்போ தான் வந்து திரும்பி மத்தியான ஷோக்கு மேலே ஐ திங்க் மேபி இருக்கலாம். ஏன்னா ஆர்டர் மத்தியானம் தான் வந்துச்சு, ஈவினிங் ஷோவில் வந்து ஓடுது அது. ஸோ வெரி வெரி சேட் டு ஹியர் தட் டிஜிட்டல் ரைட்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் நெட்ஃப்ளிக்ஸ் இன்னும் சைன் பண்ண, ஐ மீன் ஓடிடி எந்த ஓடிடியுமே இன்னும் சைன் பண்ணல. அப்புறம் டிஜிட்டல் ரிஸ்க்கு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க, B4 சொல்லிட்டு சூ பண்ணியிருக்காங்க போல். ஸோ அது ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து. அது அடுத்த போய் ஓரமாக அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. வீராதிராசுரா எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நடக்கலை. டிக்கெட் வரவங்களாம் பாவம் என்ன ரீஃபண்ட் ஆகிடும். நான் இப்படி தான் May 1 நான் பட்டு நான் பண்ணால் பாண்டிச்சேரியில் போய் உத்தம வில்லைன்னு சொல்லிட்டு விஸ்வரூபம் பார்த்த ஹைப்பில் நான் போய் கமல்ஹாசன் சாருக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போய் நிற்கிறேன். பார்த்தா தம்பி பாண்டிச்சேரி ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, அவன் ஐ திங்க் தமிழ்நாடு சேர்த்து வரலன்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் ரீஜனை மட்டும் உத்தம ஃபர்ஸ்ட் டே விஷயம் வரலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, இஃப் ஐம் நாட் ராங். ஸோ பாண்டிச்சேரியில் கேன்சல் ஆகிடுச்சு, டிக்கெட்லாம் கேன்சல் ஆகிடும், நீங்கள் வீட்டுக்கு போங்கட்டாங்க. நான் அப்படி கிளம்பி வந்துட்டேன். அது நான் ரியல் லைஃப்பில் நான் அதை வந்து அனுபவித்தது. பட் இந்த தடவை வந்து அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட், ஷோ கேன்சல் ஆகிருக்கு. நான் நினச்சேன் காலிலேருந்து என்னடா வீராதிராசுரெல்லாம் இந்த சினிமாஸில் இட் இஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு இதாகிட்டு இருக்கு. ஆனால் மற்ற தேட்டர்லாம் டிக்கெட் புக்கிங் மட்டும் போயிட்டு இருந்துச்சு. PVR அழகாக க்ளோஸ் பண்ணிட்டான், எந்த டிக்கெட்டுமே செல் பண்ண மாட்டானா, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். மற்றவங்களாம் ஓப்பனில் வச்சுருந்தாங்க. சரி PVR நேஷ்னல் செயின்ஸோட தான் பிரச்சனை போல் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா டிஸ்ட்ரிபியூஷனே வேறு, ஸ்டேவே 4 வாரம் அப்போல்லாம் சொல்லி அப்புறம் மத்தியானமே தடை இல்லைன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ இது ஒரு சம்பவம், இது தூக்கி இப்படி ஓரம் வைங்க. அடுத்தது எம்புரான் வந்தோன்னா, எம்புரான் கரெக்டாக சொல்கிறேன்னா, எம்புரானே அப்படின்னு பாட்டு வரும். ஓகே ரைட். என் மூவி என்ன, என்னோடய பர்சனல் வியூ, என் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும்னா, தனிப்பட்ட முறையில் நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப படம் பிடிச்சிருந்தது, எனக்கு பயங்கரமாக ஒர்க்காக இருந்தது. ஏன் அப்படின்னா நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. லைக் இந்தியன் பாலிட்டிக்ஸாக, இப்போ கோத்ரா ரயில் சம்பவம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த கம்யூனல் டென்ஷன்ஸ் ஆகட்டும், அதனால் எந்த அளவுக்கு ஹிந்து முஸ்லீம்னு கிளாஷ் ஆச்சு, அதை பயன்படுத்தி யார் யாரெல்லாம் மதவாதம் பண்ணி அரசியலில் பெரிய செல்வா காணா, அதனால் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ வாட் தே ஹவ் கான் த்ரூ. இன்ஃபேக்ட் ஒரு இதுலேயே ஒரு சீன் ஒன்று வரும், யூ கேன் ரிமெம்பர் த பில்கிஸ் பானு வாட் ஷி ஹஸ் வென்ட் த்ரூ. நம்ம அப்படியே ஒரு ஹிஸ்ட்ரியோட டார்க் பேஜஸில் மௌனமாக நம்ம வந்து அதை எட்டி அந்த பகுதிகளை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. செம இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ரொம்ப அது சொல்லி ஆகணும், ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ விக்ரம் படத்தில் கூட கமல்ஹாசன் சாரோட ப்ரெசன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் தலைவன் ஃபஸ்ட்டு 1 hour படத்திலே கிடையாது. படம் ஆரம்பித்து 1 hourக்கு நீங்கள் ஹீரோவே பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இந்த கதைக்கு இதுதான் தேவை, இதுதான் செட்டப்னு ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப அழகான ஆரிஜின் ஸ்டோரி சைட் மசூதுக்கு காட்டுறாங்க. ஸோ அது சைட் மசூதுங்கிறது உங்களுக்கு அப்போ தெரியாது, பட் ஸ்டில் சொல்கிறேன். சிலதான் கொஞ்சம் ஸ்பாயில்ஸாக இருக்குது சார், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ அந்தளவுக்கு டீட்டெயிலிங்கான ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அப்படியே அங்கேருந்து ஒரு விஷயம் டேக் ஆஃப் ஆகுது. இன்னொரு பக்கம் இந்த ஹூ இஸ் திஸ் குரேஷி அப்ரார் அப்படின்னு சொல்லிட்டு கேஏன்னு சொல்லி அது வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த இந்தியன் பாலிட்டிக்ஸ் வித் ரிலிஜன் இங்கே ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கும், அட் தி சேம் டைம் இந்த கேஏ அப்படிங்கிற அந்த சிண்டிகேட் யார், அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு சிண்டிகேட்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு புஷ்பா மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி ஆம்பிஷியஸாக ட்ரை பண்ணால், அது மாதிரி இவங்களும் ஆம்பிஷியஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நல்லா இருக்குது. KGF சலார் அந்த ஃபீல் அண்ட் லுக்கில் தலைவன் இத்தனைக்கும் சலாரில் நடிச்சுட்டு பிருத்திவிராஜ் அப்படியே வந்ததால் தெரிஞ்சுக்கிட்ட மொத்த வித்தியாக இறக்குறேன்னாங்கிற மாதிரி செமையாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு ஸ்கோரியோ ரொம்ப சுமாரான இல்லை, டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆஸ் ஆல் குட், சினிமாட்டோகிராஃபி இஸ் குட். என்ன எடிட்டிங்கில் நான் ஒரே ஒரு ஈக்கோ வைப்பேன் அப்படின்னா, கொஞ்சம் பில்டப் ஷாட்ஸ்க்காக நிறையா ஸ்லோ மோஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பீரியடுக்கு வரைக்கும் அது தெரியல, ரொம்ப மாசாக தான் இருந்துச்சு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் இதே மாசம் இத்தனை தடவை பார்க்குறதுங்கிற மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் ஆகுது. அந்த ஸ்லோ மோஷன் கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது. மேபி அதை மேபி அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. மேபி டெஸ்ட் ஆடியன்ஸ் மாதிரி ஹாலிவுட்டில் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணியிருந்தா மேபி அது சின்னதாக கரெக்ட் பண்ணியிருக்கலாம். சில இடத்துலலாம் எதுக்கு இப்போ ஸ்லோ மோஷனுங்கிறதே
அவ்வளோ பெரிய மூமெண்ட் இல்லை, நான் அதோட பெரிய மூமெண்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு இப்போ பாரு, இப்போ வேறு மூமெண்ட் பாரு, இப்போ ஸ்லோ மோஷன் பாரு, எங்கள் விசிலடி நான் டயர்டாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அது ஸ்லோ மோஷன் மட்டும்தான் ஒரு ஹிக்கு. ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஹிக்கு கேரக்டர் ஸ்கெட்ச். ஐ திங்க் 3 விஷயம் கன்ஃபியூஸ் ஆச்சு தேட்டர்லேயே. ஸ்லோ மோஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எந்தளவுக்கு டொவினோ நமக்கு ரொம்ப பிடிக்குமோ, இந்த பார்ட்டில் எதுக்கு அவர் இவ்வளோ பேட் ஆனாருங்கிறதுக்கு நமக்கு ஒரு ரீசனிங்காக கொடுக்கல. அதில் சிம்பிளாக சொல்கிறாங்க, மேபி நீ எவ்வளோ கேடு கட்டவன் உண்மையான முகம் காட்டுறதுக்கு இந்த 5 வருஷம் தான் உனக்கு தேவை போல அப்படின்னு. பட் அது இதுவாக இல்லை. என் அண்ணன்னு சொல்லிட்டு டைலாக்லாம் பேசிட்டு போகிறவர், எனக்கு பொலிட்டிக்கலாக நான் மூவ் பண்ணுவேன், நான் மேனிப்புலேட் பண்ணுவேன், நான் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு அதுக்காக பண்ணணுன்னு நான் வரலை அப்படின்னு சொல்கிற ஒருத்தர், ரிலேஷன்ஷிப்பில் எல்லோரும் முன்னாடியும் என்னோட கிட்டத்தட்ட நான் கல்யாணம் முடி தான் படிக்கலாம் என்னோட பார்ட்னர்னு சொல்லி காட்டின ஜாக்லின் ஆகட்டும், யாருமே இதில் இல்லை. அப்போ வாட் ஹி ஹஸ் வென்ட் த்ரூ, எதனால் அவர் அப்படி போகிறாரு, அதுவும் அவர் எடுக்கிற முடிவு வந்து சாதாரண முடிவு இல்லை. லிட்ரலி இந்தியன் கான்டெக்ட்ஸில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, மகாராஷ்டிராவில் நடந்துச்சு, அது அப்படியே கேரளாவில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கட்சியே உடச்சி கட்சியில் மதவாதத்தோட கூட்டணி வச்சு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது வேற லெவல் இந்தியன் அதான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்தியன் பாலிடிக்ஸோட கான்டெக்ட் இருந்துன்னா இது இன்னொன்றும் ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா என்னடா இதுங்கிற மாதிரி தான் இருக்கும். இஃப் யூ ஆர் ரிலவெண்ட் வித் வாட் ஆர் த கரண்ட் அஃபேர்ஸ், ரொம்ப நியூஸாக சொல்லலை, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஐடியா என்னென்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தாங்களோட நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிகேஆர்னு ஒரு கட்சி கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்ததில் தலைவனே அதில் நல்லா ஊழல் எல்லாம் பண்ணிட்டு, அப்புறமேட்டா இந்த கட்சி வந்து சரியில்லை, என் பின்னாடி என்னோட ரொம்ப நம்மளாம் வந்து என்ன பின்னாடி இருந்து முதுகில் குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போயே வேற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், ஐயுஎஃப் பிகேஆர்னு தனி. இப்போ வந்து சிவசேனா ஷிண்டே ஃபேக்ஷன், சிவசேனா உத்தவ் ஃபேக்ஷன்ற மாதிரி, ஏக்நாத் ஷிண்டே உத்தவ் தாக்கரே அந்த மாதிரி ஐயுஎஃப்னு சொல்லிட்டு பிகேஆர் ஃபேக்ஷன் சொல்லிட்டு தனி கட்சி உருவாக்கி நாங்கள் அதில் மதவாதம்னு சொல்கிறாங்க, ஏஎஸ்டின்னு சொல்லிட்டு அகண்டு. அது செமையாக இருந்துச்சு. அகண்ட ஏதோ சாம்ராஜ் சம்திங் ஏதோ இருந்துச்சு, அப்புறம் மொனார்க்குன்னு இருந்துச்சு, ஏஎஸ்எம்னு அதுலேயே மொனார்க்கி பற்றி பேசியிருக்காங்க. அந்த டச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வால்கெல்லாம் போட்டுக்கிட்டு பக்காவான சங்கியாக அழகாக ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. பட் யூ கேன் டேக் இட் டு, அது என்னங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். இங்கே லிட்டரலி அது சங்கிகள்னு ஒரு சில கட்சிகள் தான் இங்கே இருக்குது. அது நீங்களே ஐ வில் கிவ் இட் டு யுவர் பிலீஃப். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஐயுஎஃப் பிகேஆர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அது சங்கி இங்கே கேரளா வரைக்கும் அது வரலை. அங்கே வந்து ஐயுஎஃப் சொல்லப்படுற லெஃப்ட்டுங்கிற காங்கிரஸும் அங்கே இது ஐயோ ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க, எம்பிஐயா இல்லை எம்பிஎம்மா ஏதோ ஒன்று, சிபிஎம்க்கு வேறு ஏதோ ஒன்று ஒரு கோடு மாதிரி போட்டிருந்தாங்க. நிறைய விஷயம் ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்க்குறது கனெக்ட் ஆகும். இப்போ டெட்எக்ஸ்னால் அங்கே வந்து டெட்டு டிஇடி ஒய்னு போட்டிருந்தாங்க, டெட் ஒய்னு போட்டிருந்தாங்க டெட்எக்ஸ்க்கு. அப்புறம் இப்போ என்டிடிவினா அதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை, இது பண்ணுறப்ப மாறினப்ப என்பிடிவின்னு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி யூ கேன் ரிலேட் டு. எனக்கு என்னன்னா, அமெரிக்காவில் வந்து தெர் இஸ் நோ சென்சார். எங்கே நீங்கள் ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நீங்கள் என்ன உங்கள் கருத்தை நீங்கள் அப்படியே சொல்லலாம். அதில் ஒரு எய்ட்ஸ் இருக்கிற ஒரு கொசு வந்து ஒரு பிரசிடென்ட் கேண்டிடேட்டான டொனால்ட் ட்ரம்ப் வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு அவங்க ஷார்ட் ஒரு படத்தில் காமிச்சு முடிக்கிறாங்க. நம்ம ஊரில் அந்தளவுக்கு ஃப்ரீடம் ஏன் வரலை? ஏன் ஒரு என்டிடிவியாக சொல்ல முடியல? அதுக்கு ஏன் டெஃபமேஷன்லாம் இருக்குது? ஏன் இங்கே ஒரு டெட்எக்ஸை அப்படியே போட முடியல? இதுக்கு என்ஓசிங்கிறது இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குங்க, எனக்கு புரியல. அது ஒரு படம், தட்ஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹூ வி ஆர். அந்த ரெப்ரசன்டேஷன் ஃபிக்ஷனாக மட்டும்தான் இருக்கணுமா? ஏன் அது வந்து பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஆர் இன்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு புரியலை. அது கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. எல்லாமே டூப்ளிகேட் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு, மிரர் மாதிரி இருந்துச்சு. தட்ஸ் அட் அப்பார்ட். இந்த மாதிரி இந்தியன் கான்டெக்ட்ஸில் ரொம்ப அழகாக அந்த பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. கேரளாவில் இடம் பிடிக்கணும், அதில் கேட்பாங்க எதுக்கு கேரளாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறப்ப, ஏண்டா இத்தனை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, இவ்வளோ பெரிய கடல் பரப்பு இத்தனை போர்ட் இருக்குது, ஆக்டிவிட்டி இருக்குது, அப்புறம் காடுகள் இருக்குது, எவ்வளோ வலை இருக்குது, எனக்கு பச்சைனா பிடிக்காது, அதனால் மலைகளை வந்து மரத்தெல்லாம் எடுக்க போகிற மாதிரி சம்திங் ஒன்று சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த பாபா பஜ்ரங்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வராது. பாபா பஜ்ரங் உங்களுக்கு யாரை ஞாபகப்படுத்துவார்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2 பேரை ஞாபகப்படுத்துவார். 2 பேருமே ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டு இப்போ வேற ஒருத்தராக இருக்கிறாரு, இப்போ இன்னொருத்தர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார். 2தோட ஃபியூஷனும் அவங்க கண்முடி வந்து போகும். ஸோ அந்த சம்பவம்லாம் செம்மையாக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ரியலி என்ஜாய்ட் இன் தியேட்டர்ஸ். ஒரே இந்த அப்படிப்பட்ட நான் சொன்னல ஆரம்பிச்சது எங்கள் செகண்ட் கேரக்டர் டொவினோ தாமஸ். அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில்
அவரோட தம்பி தான் நானும், எனக்கு அதில் எந்த முரண்பாடும் இல்லை, எனக்கு எந்த குழப்பமும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் ஏன் இவ்வளோ கரெக்டாக மாறினாங்கிறதுக்கான ரீசனிங்கோ அதுக்கான எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லை. கெட்டால் மாறிட்டான், தட்ஸ் ஹியூமன் நேச்சருங்கிற மாரி நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதில் எனக்கு பெரிய உடன்படலை. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஒரு கன்விக்ஷன் ஃபஸ்ட் பார்ட்டில் தெரிஞ்ச கேரக்டர் எப்படி கன்விக்ஷன் லெஸ்ஸாக, எப்படி ஒரு மோட்டிவ்லெஸ்ஸாக இவரே இவ்வளோ ஊழல்லாம் பண்ணிட்டு இப்படி போகிறாரு அப்படிங்கிறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் காட்டுறாங்க, பொலிட்டிக்கலி ஹீ இஸ் நாட் அ பப்பட், ஹீ வாண்ட்ஸ் டு டூ சம்திங். அது நிறையா ராகாவோட ரிசம்பிளன்ஸ். ஃபஸ்ட் பார்ட்டில் ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க ராகாவை. இந்த பார்ட்டில் அதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி 1 வீக் நான் வந்து ஃபாரின் என்னோட ஆஃப் ட்ரிப்பாக, அது எலெக்ஷன் முடிச்சுட்டு போவார், இங்கே வந்து கேம்பெயின் முடிச்சுட்டு அவர் போவார், இங்கே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு வரங்கிற மாதிரி ப்ரைவேட் ட்ரிப்புன்னு போகிறாப்புல. அதுமாரி ராகாவை கொஞ்சம் டேமேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு லைட்டாக. நிறைய விஷயங்கள் ராகா மட்டுமா டேமேஜ் பண்ணாங்க, பல பேரும் போட்டு சாத்துனாங்க. கோத்ரா ரயில் கலவரன்னு சொன்னப்போ ஒன்று தெரிஞ்சிட்ருக்கோம் யாருன்னு. அதனால் அந்த விஷயம் ஒன்று புலப்படலை. மூணாவதாக இன்னொரு விஷயம் ஒன்று என்னென்னா, போன பார்ட்டில் கிளைமேக்ஸில் லைக் மீன் லூசிஃபரில் வந்து லூசிஃபர் கூடயே இருந்து ஒருத்தன் போட்டு கொடுப்பாப்புல, ஒரு பொண்ணை பொய் சாட்சிலாம் சொல்ல வச்சு டிஃபேம்லாம் பண்ணி எதிரியோட வச்சு, அப்புறம் இந்த டீம் இந்த சைடில் வந்து இங்கே இப்போ இவர் இப்போ வர்மா சார் இருப்பார்ல, அவர் பக்கத்தில் இருக்க ஒருத்தர் லூசிஃபருக்கு போட்டு கொடுக்குற அந்த ஒரு பர்சன் இவரை கொண்டுருவாப்புல. அதே ரிசம்பிளான ஒரு ஃபேஸ் இந்த படத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு புரியவே இல்லை. ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வராங்க, அதனால புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஓகே, இப்படி தான் முதல்ல ஒரு இந்த எம்எல்ஏவாக வராரு, அதனால அந்த ரீகால் பண்ணுற மாதிரி மூமெண்ட் ஆச்சு, அதனால புரிஞ்சிக்க முடிஞ்சது. ரியல்லையும் சில இடத்துல அவர் வந்தாப்புல, லைக் சர்ச் ஃபாதரை இப்போ பார்க்குறப்ப அங்கேயும் அவர் இருக்கார். அவர் தான் ஹெட்ஷாட் போட்டு கொண்டாங்களே, எப்படி அவர் இன்னும் உயிரோடு இருக்காருங்கிறது எனக்கு கரெக்டாக புரியல. இது 3 மட்டும் தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்தது. மற்றபடி தரோலி என்ஜாய் த ஃபிலிம். இப்போ நான் படத்தை எப்படி என்ஜாய் பண்ணுங்கிறத நான் சொல்லிட்டேன். படம் எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி இருந்துச்சு, தியேட்டரில் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப இதையும் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஐ திங்க் இட்ஸ் நாட் எவ்ரி ஒன் கப் ஆஃப் டீன்னு தோணுது. எம்புரான் பல விஷயத்தை பற்றி பேசுது. உங்களுக்கு நீங்கள் டாவின்சி கோட்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸை வச்சு நம்ம இன்டர்பிரேட் பண்ணி நாம் இப்போ அந்த இடத்துல எப்படி போகிறோம்னு நமக்கு ஒரு ஜேர்னி ஒன்று கொடுக்கும்ல, ரிலீஜியஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி சிம்பிளிசம் வச்சு. அந்த மாதிரி இந்த படம் நிறையா லூசிஃபரில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. பைபிள், இந்த கடவுள், சாத்தான், கடவுளின் மகன், அந்த மாதிரி தேவதூதன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது ரிலீஜியஸோட இன்டர்பிரேட் பண்ணி நிறைய விஷயம் சொல்லுது. இப்போ நீ ஒரு விஷயம் பண்ணுவான்னா அது உன்னோடது இல்லை, அப்பா பிதா வருது அப்படிங்கிற மாதிரினா, அப்போ இங்கே ஃபாதர், காட் ஃபாதர், இல்லை ஹோலி ஃபாதர், அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த படத்தில் அழகாக ஷார்ட் ஆங்கிள் வச்சு பிகேஆர் லெகசி என்னங்கிறது புரிஞ்சு மூலியமாக அந்த பிகேஆரோட பொண்ணு இப்போ எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னா அவங்க பிகேஆர் என்ன லெகசி அவர் என்ன பண்ணியிருப்பாரோ அது உன் வாயில நடக்குது, உன் பிதாவோடது உன் மூலியமாக அது நடக்கும், உன் சொல்லு, நீ உன்னோட செயல் எல்லாமே அவரை ரெப்ரசன்ட் பண்ணுன்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய விஷயம் அழகாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபிலிம் லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி குட். ஐ ஹாவ் டு கிவ் கிரெடிட் டு தட். சர்டன் ஆஸ்பெக்ட்ஸில் எனக்கு பார்க்க ஒரு ஸ்னைடர் படம், இந்தியன் வெர்ஷன், ஸ்னைடர் திடீர்னு இந்தியாவுக்கு வந்து ஒரு படம் எடுத்து அப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிருத்விராஜ் எடுத்திருக்காரு. தட் இஸ் வெரி வெரி ஐம் சேயிங் வெரி வெரி பாசிட்டிவ் வே ஆர் வெரி அக்யூரேட்லி கூட சொல்லலாம். அதனால தான் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸ்னைடர் இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஸ்னைடரை புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த வேர்ல்டை ரசிக்கிறதுக்குமே உங்களுக்கு கொஞ்சோண்டு கிறுக்குத்தனம் தேவை. அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனத்தோட அழகாக எடுத்தது தான் எம்புரான். பிருத்விராஜ் ரொம்ப அழகாக டேரக்டராக பின்னிருக்காரு. சிஸ்டர் 2 இடங்கள் கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ஸ், அது அவங்க சைடில் அது நான் வந்து கிரிட்டிசிசமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா மலையாளம் ஃபிலிம் அவங்க கொஞ்சம் நிறைய கமர்ஷியலிசம் வேணும். இப்போ நம்ம ஊரில் இருக்க கிரிஞ்சான கமர்ஷியல் கூட அங்கே பிச்சுட்டு ஓடுது. காரணம் என்னன்னா அவங்க தே டோன்ட் ஹேவ் எனி ஆக்சஸ் டு கமர்ஷியல் சினிமாஸ் அதர் தென் நம்ம சினிமாஸ்லாம். ஸோ தேர் எக்ஸ்ப்ளோரிங் இந்த டெரிட்டரி. நம்மளாலையும் கமர்ஷியல் லெவலில் பேன் இண்டியன் லெவலில் நல்லா பயங்கரமான ஒரு படம் கொடுக்க முடியும்னு. ஸோ நீங்கள் புஷ்பாலாம் ஓட வைக்கிறீங்கன்னா நீங்கள் எம்புரான்லாம் நீங்கள் இதை கம்ப்ளைண்டே பண்ணாமல் போய் பார்த்துட்டு வரலாம். அதில் நான் ஐ கேன் பெட் ஆன் இட். ஆனால் அப்படி விட மாட்டுறாங்க. இங்கே இருக்க ஒரு சங்கி படம் கூட எடுத்து இந்தியா லெவலில் ஃபுல்லாக நல்ல ஒரு ரிலீஸ் பண்ணிடலாமே தவிர லிட்ரலி நான் இது ஒன்று நினச்ச தேட்டரில் படமாக்கிறப்ப தலைவன் பிருத்திவிராஜும் 3 நாளும் நார்த் இந்தியாவில் டிவிக்கெலாம் போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தாப்புல. படம் பார்த்தா எப்படி கதறுவாங்க அங்கே இருக்க சங்கீஸ்லாம். ஏன்னா லிட்ரலி அதே நீங்கள் விசிபிளாக உங்களுக்கு தெரியுதுங்க. 2 கோத்ரா ரயில் சம்பவம் எரிப்பு, அது யார் யூஸ் பண்ணா, அப்படி யூஸ் பண்ணாங்க, எப்படி பொலிட்டிக்கலி இப்போ பெரிய ஆளாக இருக்காங்க. லிட்ரலி யூ கேன் சி எவ்ரி திங், யூ கேன் சீ த்ரூ எவ்ரி திங். அப்படிப்பட்ட ஒரு ஹிந்து ப்ரொபகண்டா வரக்கூடிய படங்கள் மத்தியில் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ப்ரொபகண்டா படமாகவே இதை எடுத்து தில்லா அங்கே போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்திருக்கானா. அவன் பார்த்தவன் என்ன கதிருப்பான். இதில் வேற ஹீரோஸ் 2 பேருமே ஒரு முஸ்லீம் பேர் வச்சுட்டு சம்பவம் பண்ணுறாங்க.
லைக் அது வேற ஒரு நெக்ஸல் லெவலில், அந்த நெக்ஸஸ் லெவலில் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறது டார்க் வெப், ஆனால் நல்ல காசுக்கான டார்க் வெப் யூஸ் பண்ணுறவங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு டார்க் ஆர்கனைசேஷன் தான், பட் நல்ல காரியத்துக்காக யூஸ் பண்ண டார்கனைசேஷன் கொஞ்சம் லைட்டர் கிரே ஷேடாக யூஸ் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் இந்த நியூன்சஸ்லாம் உங்களுக்கு புரியுமா பிடிக்குமாலாம் இல்லை, சைகை தான், அது மட்டும் எனக்கு ஷுவராக தெரியுது. ஸோ அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது தியேட்டரில் பார்க்குறப்ப. நான் ஃபீல் பண்ணது, எப்பட்றா தலைமை எப்பட்றா அங்கேயே போய் இன்டர்வியூ போட்டு ஹிந்து ப்ரொபகண்டா படம் எடுக்கிற அவங்கிட்ட போய் இன்டர்வியூலாம் தெரியுமா கொடுத்துட்டு வந்திருக்கீடா, யாரா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது சம்பவம் தான். இது சடன் டன், இதையும் எடுத்து நான் ஓரம் வைக்கிறேன். ஏன்னா இதெல்லாமே இந்தியன் பாலிடிக்ஸ்க்கு ரொம்ப ரெலவெண்ட்டான விஷயங்கள். படமாக சப்ஜெக்டிவாக பார்க்குறப்ப மேக்கிங் இஸ் குட் அஃப்கோர்ஸ். செட் ஸ்னைடரோட இந்தியன் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு, பிருத்திவிராஜோட டைரக்ஷன், அதுவும் குட் தான். மூவி எக்ஸ்பீரியன்ஸாக தேட்டரில் நான் பார்க்குறப்ப ஐ திங்க் நாட் எவ்ரி ஒன் பாட் இட். ஒரு சில பேர்லாம் வந்து என்னடா அது அப்படிங்கிற மாதிரி சோர்வாகிறாங்க, ஸ்லோ மோஷன்லாம் கொஞ்சம் சோர்வாகிறாங்க. ஒரு கேவலமான ஒரு காமெடி ஒன்று வந்துச்சு, எங்கே நான் போகிறேன் அப்படிங்கிறப்ப அண்ணனுக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் அக்காவுக்கும் சண்டைனா யாரை பார்க்க போகணும், ஹோம் மினிஸ்டர் தான் பார்க்க போகணும். ஹோம் மினிஸ்டர் பார்க்க போகிறாரா, ஏன்னா இங்கே ஸ்கேலாவில் இருக்க ஒரு அக்காவுக்கும் தம்பிக்கும் அரசியல் லெவலில் சண்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெலவெண்ட் அந்த கான்டெக்ட்ஸில் ஒரு ஒரு டைலாக் ஒன்று வரும், சீரியஸாக தான் வரும், ஃபன்னி லாஃப்டர் நோட்டுக்கு தான் அதை வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் அது வந்து ஏன்டா அது இவ்வளோ கேவலமாக இருக்குங்கிற மாதிரி சிரிப்பு தான் எனக்கு வந்துச்சு. ஸ்மோ கிரேட். பட் தியேட்டர்லாம் கொஞ்சம் தேவர் அந்த எட்ஜ் ஆஃப் த சீட் டு மேக் அ கமெண்ட். ஒரு மொமெண்ட் இருந்தால் கூட ஒரு பேட் கமெண்ட்டால் மொத்த படமே டீரெயில் ஆகிருக்கலாம். ஒருத்தர் கமெண்ட் அடித்தா நான் பார்த்து தேட்டரில் தேவர் கண்ட்ரோலிங் இட், தேவர் ரொம்ப பவுண்ட்ரிலாம் புஷ் பண்ணி ரொம்ப அமைதியாக நாகரிகமாக அந்த படத்தை பார்த்து வந்துட்டாங்க. இதே வேறு எந்த தேட்டரில் நீங்கள் பார்த்தாலும் ஏதோ ஒரு கமெண்ட் ஒரு அடித்தா கூட மொத்த படத்தில் விட்டு நீங்கள் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷுர் நீங்கள் அதை செஞ்சு யூ கைஸ் நல்ல தியேட்டரில் நல்ல அட்மாஸ்பியரோட நீங்கள் போய் பாருங்கள். பட் டெஃபினெட்லி தியேட்டர் வாட்ச். இந்த படத்தை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. சலார் ஆல்ரெடி நிறைய பேர் கைவிட்டீங்க. புஷ்பா 2லாம் 1000 கோடி அடிக்குது, சலார் கதைக்கு என்ன கேடுன்னு எனக்கு புரியல. சச் அ ஒண்டர்ஃபுல் ஃபிலிம், கேஜிஎஃப் லெவலுக்கு ஆன் பார் வித் தே ஹவ் மேட் அ ஃபிலிம், பட் இட் டிட்ன்ட் வொர்க் அவுட், டோன்ட் நோ வை. ஸோ அந்த மாதிரி எம்புரானையும் விட்டுறாதீங்க. இட்ஸ் டெஃபினெட்லி அ குட் ஃபிலிம். ஐ செட் ஐ ஹேட் ஸோ மச் ஆஃப் தேஜா வாஸ். ஒரு டாவன்சி கோட்லாம் பார்த்து புல்லரிச்சு நம்ம ஊரில் இந்த மாதிரி படம் எடுக்க முடியாதா அப்படின்னு நினைக்கிறப்ப தலைவன் நான் எடுத்து காட்டுறப்ப இருந்தாப்பான்னு சொல்லிட்டு எம்புரான் கொடுத்த மாதிரி பிருத்திவிராஜ் எடுத்தது. ஸோ ஒரு ஸ்னைடரோட குறையும் ஒரு ஒரு ராபர்ட் லாங்டன் மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இந்தியாவில் இல்லையான்னு பார்க்குறப்ப ரெண்டுத்துக்கும் ஒரு அழகான சொல்யூஷனாக எம்புரான் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி கொஞ்சம் கதையில் இருக்க கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். டெக்னிக்கலாக பார்க்குறப்ப காஸ்டிங் வாஸ் குட். நான் ரொம்ப சூப்பர் சொல்ல மாட்டேன், இட் வாஸ் குட். அகெயின் ஃபாரின் ஆக்டர்ஸை ஓரளவுக்கு தான் கையாள முடியும். நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆல்ரெடி பரிச்சயமான ஒரு முகம் இதில் வந்திருக்கு, அவர் பேரும் நான் மறந்துட்டேன். பட் ஸ்டில் எல்லாமே ரொம்ப டிஸ்னன் ஆக்டிங், நாட் எ வெரி வேர்ஸ்ட். ஒரு பிடிச்ச ப்ளஸ் என்னென்னா ஒரு இங்கிலீஷ் படமாகவே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு இங்கிலீஷ் படத்தில் இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு ஸ்பானிஷோ ஒரு ஸ்பெயின் நாட்டில் வேறு ஃப்ரெஞ்சோ யாரோருத்தவங்க பேசுவாங்கன்னா அது அதே மொழியில் பேசுவாங்க, நமக்கு முடிஞ்ச சப்டைட்டில் மட்டும் தான் போடுவாங்க. இப்போ ரஷ்யன் பாபா யாக்கா அந்த மாதிரிலாம் நமக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில் ஃபாண்ட் வந்து உங்களுக்கு பிக்சர்லேயே வந்துடும். அந்த மாதிரி இந்த படம் போக போக இங்கிலீஷில் சில இப்போ MI6 ஆஃபீஸ்லாம் காட்டுறாங்க, அங்கே இங்கிலீஷில் பேசுவாங்க, நமக்கு அப்படியே இங்கிலீஷில் ஆடியோ ஓடுது. ரொம்ப கேவலமான தமிழ் டப்பிங்கும் ஆங்கிலேயர்கள் தமிழ் மாதிரி பேசுகிற டப்பிங்கும் ஓவர் டப்பிங்கும் அதெல்லாம் இல்லாமல் இங்கிலீஷ் டயலாக்கே இருக்குது. அது ரொம்ப கிளியராகவும் இருக்குது. இங்கிலீஷ் படம் பார்க்குற அதே ஸ்டாண்டர்டில் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக புரியுது. தமிழில் நீங்கள் டிக்கெட் பை பண்ணி பார்க்குறீங்கன்னா தமிழில் சப்டைட்டிலும் இருக்குது. ஸோ யூ ஹாவ் நத்திங் டு வரி. அது ஆனால் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு பார்க்குறப்ப அது சில பேருக்கு அது ஒட்டுப்படாது. ஆனால் நான் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு கமெண்ட் லைட்டாக வந்துச்சுன்னா இங்கிலீஷ் படமாக இங்கிலீஷ்லேயே பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துச்சு. பட் அது ஒரு பேட் கமெண்ட்டாக இல்லை, ஜஸ்ட் ஒரு பில்டப்பான ஒரு கமெண்ட்டாக இருந்துச்சு தவிர ஒரு ரிலீஃப்கான கமெண்ட் வச்சு தவிர பேட் கமெண்ட்டாக ட்ராஷ் பண்ணுங்கிற மாதிரி கமெண்ட் டெரிகேட்டரியாக இல்லை. ஸோ அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸு. ஆனால் எத்தனை பேருக்கு ப்ளஸ்ஸாகவே இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் அதை இந்த நம்பி எஃபெக்டா ராக்கெட்ரி அதுலேயே நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். மாதவன் ரொம்ப அழகாக அதை பண்ணியிருந்தார். ஒரு ஒரு தமிழ் சயின்டிஸ்ட்டு, தமிழ் மலையாளம், பட் ஆனால் தமிழ் மலையாளம் பேசக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் ஃபாரின்லாம் போகிறேன்னா இங்கிலீஷ் தான் பேசுவார். அது தட் சிஸ்டம். ஒரு ஃபாரினிஸ்ட் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் தான் பேசுவார். அந்த ரியாலிட்டியோடு தான் ஒரு ஒரிஜினல் லாங்குவேஜ் எடுத்தார். மேபி அது ஹிந்தி வெர்ஷனை மட்டும் தான் அவ்வளோ ஒரிஜினலாக இருந்திருக்கும் போகிறேன். நான் பார்த்து தமிழ் டப்டு நீங்கள் என்டையர் படமே தமிழ் டப் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவன் தோ இட் வாஸ் ஷார்ட் இன் 3 different languages simultaneously, but still
தமிழ் டப்புடுனா மொத்தமாக தமிழ் டப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இது இல்லை தேங்க்ஃபுல்லி. ஸோ தட் வாஸ் அ குட் ஒன். அதான் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனா, ஒரு ஆஸ்பெக்ட் நான் சொல்ல மறந்துருக்கேன். இப்போ மஞ்சு வாரியருங்கிற பேரை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு. படத்தில் இருக்க இன்னொரு மிகப்பெரிய சக்ஸஸ் எது ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்க்குறேன்னா, இப்போ அங்கே இருக்க மதவாதம் வரக்கூடாதுன்னு நம்மளோட பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்டில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாலும், எப்படி அப்படி ஒரு கட்சியை பிரித்து உடச்சி கேசஸை வச்சு பண்ணுறாங்கங்கிற எல்லாத்தையுமே அழகாக காட்டியிருந்தாலும், படத்தில் இருக்க பெஸ்ட்டு மூமெண்ட்டாக நான் பார்த்து வாவ் அப்படின்னு நான் சொன்ன நினச்ச ஒரு மூமெண்ட்னா அது வந்து உமன் ரெப்ரசன்டேஷன், உமனோட பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஜஸ்ட்டு இதில் இத்தனைக்கும் டைனாஸ்டி வருது. ஒரு அரசியல் தலைவரோட பசங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவன் ஒழுங்காக பண்ணல, அடுத்தது பொண்ணு அப்படிங்கிற மாதிரி டைனாஸ்டி வருது. அது வந்து க்ளோரிஃபை பண்ண பார்க்குறாங்களோ லைட்டாக எனக்கு அந்த ஒரு கொஷினும் இருந்துச்சு. எதுக்கு பசங்கனே வருதுங்கிற கொஷின் எனக்கு இருந்துச்சு. அது இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு அவங்க ஷி வாஸ் நாட் வாலண்டரி இன்வால்வ் இன் த பாலிடிக்ஸ், ஷி வாஸ்ன்ட் ஈவன் இன்ட்ரெஸ்ட் இன் த பாலிடிக்ஸ். பட் அவங்களுக்கு லெகசிமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா லெகசிலாம் கொடுத்து ரியாலிட்டிலாம் கொடுத்து அண்ட் தென் ஷி காட் எம்பவர்ட் அண்ட் தென் ஷி இஸ் இன் டு த பாலிடிக்ஸ். அவங்க வரவேற்கிறது நல்ல விஷயம். இப்போ உமன் வந்தது தான் ஒன்று பிரச்சனைன்னு இல்லை, எனக்கு பையன் வந்ததே பிரச்சனை. மொதல் பார்ட்டில் பையன் வச்சு பண்ணதே எனக்கு ஒரு பிரச்சனை தான். ஆனால் அது ராகா மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு விஷுவலாக காட்டுறாங்க அப்போ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ அடுத்தது பொண்ணும் வந்திருக்காங்க. ராகா மிஸ்லீட் ஆனதுக்கப்புறம் பிரியங்கா காந்தி அவர்கள் வந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபைன், ரொம்ப நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம் கைஸ். ஓகே, அது டைனாஸ்டி பாலிடிக்ஸ் பற்றியும் கொஞ்சம் பேடாக தான் இருந்துச்சு. செகண்ட் நாள் ஓர வைப்போம். ரியாலிட்டியாக இந்தியன் பாலிடிக்ஸ் கான்டெக்ஸ்டில் அதை பார்க்குறப்ப உமன் எம்பவர்மெண்ட்டாக உமன் என் சொந்த தம்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை எதிர்த்து நான் வருவேன், என்னென்னு எங்கள் அப்பாவோட லெகசி அவ்வளோ பெருசுன்னு நினச்சி வர்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. த வே ஷி ஹஸ் பார்ட்டிசிபேட்டட், அந்த பவரை எடுத்துக்கிட்டது, கட்சியை எடுத்துக்கிட்டது, அடுத்தது அரெஸ்ட் ஆகிற அப்போ அந்த மூமெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. She has done Manju Warrier as an actor, she has done extraordinary work in this. அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பெரிய ஆக்டர் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. பட் ஸ்டில் நம்ம ஊரில் ரொம்ப லிமிட்டடான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுலேயும் லிமிட்டட் தான், இதுலேயும் கொஞ்சம் லிமிட்டட் தான். ஸ்டில் அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தியேட்டரில் எல்லுங்கிற சிம்பிளிசம் நிறைய இடத்துல காட்டுப்படுது. நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பர்டிகுலர்லி. பட் எவ்ரி ஒன் டிடன்ட் பை இட். சில பேரில் கொஞ்சம் தே லிட்டரலி ஹேட் அ லாஃப் அபவுட் இட். இந்த ஃபஸ்ட்டு இன்டர்வெல் கூட யாரும் எதுவும் சொல்ல. அந்த எல்லுக்கு அந்த இடிலாம் இடித்து மரம்லாம் எரிஞ்சு ஃபயரில் எல் வந்தப்போ கொஞ்சம் எப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே இருக்க எல்லோட கனெக்ட் பண்ணி இந்த எல்லாம் வேறு காட்டினாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சோண்டு டைனியாக இருந்துச்சு. லெட்ஸ் கோ பேக் டு த பீடியா. வேறு என்ன, காஸ்ட் வாஸ் அப்சல்யூட்லி குட், அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. இட் வாஸ் கன்சிடர் 3 film franchise. செகண்ட் சக்ஸஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் film டூ. ஓகே, நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பிளாட் ஆர்டிக்கல் இன்ஸ் பிளாட் சம்மரி. கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு ஒன்று பயங்கரமான ஃபீலில், அதில் அது ஐ திங்க் ஃபெர்ஸினா தான் நினைக்கிறேன், ஹிந்தி பாட்டு ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. ஹி ரோட் த லிரிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் சாங் இந்த சவுண்ட் ட்ராக்கா. ஓகே, குட் ஒன். நான் அந்த பாட்டை மட்டும் நான் அவ்வளோவா ஃபீல் பண்ணலை. ஒரு ஹிந்தி பாட்டு தான் ஓடிட்டு இருந்துச்சு. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே, மேபி மலையாளிஸ்க்கு மேபி தே ஹேவ் கனெக்ட் வித் ஹிந்தி மேபி. அதனால ஏன்னா சமஸ்கிருதத்தோட சில வேர்ட்ஸ்லாம் வரும்ல, மேபி தே ஆர் குட் வித் அதனால ஹிந்தி சாங் வைக்காங்கன்னு நினச்சேன். தமிழ், தெலுங்கு, கன்னடா அண்ட் ஹிந்தி. ஷார்ட் டைட்டில் L2E. ஃபர்ஸ்ட் டு பி ஸ்க்ரீனிங் எபிக் ஃபார்மேட் as well. குட் ஒன். கிரிட்டிக்கல் ரிசப்ஷன். வாங்க இன்னும் வரலையா? கிரிட்டிக்கல் ரிசப்ஷன் இன்னும் வரல காய்ஸ். என்ன கிரிட்டிக் என்ன சொல்கிறான்னு நான் பார்த்துருப்பேன். தியேட்டரில் இட்ஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் அப்படி. பட் ஐ வுட் ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் டு கோ அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தயவு செஞ்சு தங்கலான் எப்படி நீங்கள் எல்லாம் போய் என்ஜாய் பண்ணுங்க நான் சொல்லணும். அதே மாதிரி எம்புரானுக்கு நான் சொல்கிறேன், இந்த டைமில் ஒரு நல்ல ட்ரையாக இருக்க ஒரு மூவி டைமில் ஒரு நல்ல படம் தான் இது. மேபி தமிழன்ஸ் வீராதிரா சூரன் பார்த்துட்டு இஃப் யூ ஸ்டில் வாண்ட் டு என்ஜாய் சம்திங் யூ கேன் கோ ஃபார் எம்புரான். ஐ திங்க் இதுக்கப்புறம் பெரிய ரிலீஸ்னால் நமக்கு இது மட்டும்தான் இருக்குது, குட் பேட் அக்லி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மீன் டைம் யூ கேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் வாட்ச். திஸ் இஸ் மை டேக் ஆன் எம்புரான் மலையாளம் ஃபிலிம். L2 லூசிஃபர் 2 தான் அவங்க அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ L2 எம்புரான் தான் என்னோட டேக்.
நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களோட வியூஸ் எப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் டுநைட் காய்ஸ். see you all, take care of yourself. டெஃபினெட்லி வரும் இந்த வீக்கெண்ட் எம்புரான் L2 போய் பாருங்கள். பீஸ்.